வணக்கம். மாலை முர செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிபிஜி ராம்ஜி எனப்படும் மத்திய அரசின் புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். மகாத்மா காந்தி பெயரிலேயே ஊரக வேலை திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வலியுறுத்தல். புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதி பகிர்வில் 75% முதல் 25% என்ற விகிதத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். மாநில அரசுக்கு 5000 கோடிக்கும் அதிகமாக நிதிச்சுமை ஏற்படும் என்பதால் திட்டத்தில் தளர்வுகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடந்த தாவேக தோழமை கட்சி கூட்டம். 1.25 மணி நேரம் நீடித்த ஆலோசனையில் கூட்டணிக்கு பெயர் சூட்டுவது குறைந்தபட்ச செயல் திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். தாவேக ஆட்சி முழுமையாக 5 ஆண்டுகள் நீடிக்கும், நம்பிக்கையோடு இருங்கள். 2 மாதம் தாங்காது, 6 மாதம் தாங்காது என சிலர் பேசுவது நடக்காது என்றும் தோழமை கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் உறுதி. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நம்ம ஆட்சிதான், கான்பிடென்டா இருங்க. லஞ்ச லாவண்யமற்ற ஊழலற்ற மதசார்பின்மை ஆட்சியை அமைத்துள்ளோம் என்றும் தோழமை கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பேச்சு. தோழமை கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்து தாவேக தலைமையிலான கூட்டணிக்கான பெயர் குறித்து முதலமைச்சர் விஜய் அறிவிப்பார். தற்போதைய கூட்டணி இயற்கையாக அமைந்த ஒன்று என கட்சி தலைவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்ததாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. இல்லை, எல்லாம் நல்லபடியாக போகிறதுக்காக தான் நாங்கள் இதுக்கான வேலைகள் இருக்கு. எல்லாம் நல்லபடியாக போகும். இல்லை, அது அனைத்து கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்து எங்களுடைய தலைவர் மற்றும் எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் மற்றும் அனைத்து கட்சி தலைவருடன் ஆலோசித்து இது கண்டிப்பாக ஒரு நல்ல பெயரை வைத்து முன்னெடுப்பார்கள். முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 3 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக மாணிக்கம் தாக்கூர் தகவல். தோழமை கட்சிகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது, கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பு குழு அமைப்பது தொடர்பாக ஆலோசித்தோம் என பேட்டி. பங்கேற்றோம். இந்த கூட்டத்தில் 3 முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று என்னன்னா, இந்த தோழமை கட்சிகளுடைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். இதற்கு ஒரு கோஆர்டினேஷன் மெக்கானிசம் வைக்கணும், ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி வைக்கணும். அதே மாதிரி ஒரு காமன் மினிமம் அஜெண்டா ஒன்று வைக்கணும், குறைந்தபட்ச செயல் திட்டம் வைக்கிறதுக்கு. தாவேக ஆட்சியில் பங்கு பெறவில்லை என்றாலும் அரசுக்கு ஆதரவு தொடரும் என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி கவிழும் என்கிற மு.க. ஸ்டாலினின் கூற்று தவறானது என்றும் சண்முகம் கருத்து. நாங்கள் ஏற்கனவே இந்த அரசு அமைவதற்கு இடதுசாரி கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு என்பதை வெளிப்படையாக அறிவித்து அந்த ஆதரவு என்பது தொடரும். நாங்கள் அந்த விருந்தில் கலந்து கொள்ளவில்லை. மற்றபடி அரசுக்கான ஆதரவு என்பது தொடர்கிறது. திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த அரசு விரைவில் கவிழ்ந்துவிடும் என்றெல்லாம் சொல்வதெல்லாம் அவ்வளவு ஏற்புடையதல்ல. அப்படிப்பட்ட எந்த சூழலும் இப்போது தமிழ்நாட்டில் நிலவவில்லை. நாங்கள் உறுதியான ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். மற்றவர்கள் ஆட்சியிலேயே பங்கேற்றிருக்கிறார்கள். பெரும்பான்மை இருக்கக்கூடிய நிலையில் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை, ஏற்புடையதும் இல்லை. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆளுநர் அர்லேகர் சந்திப்பு. தற்போதைய தமிழக அரசியல் சூழல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்ததாக தகவல். அதிமுகவிலிருந்து விலகிய எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் சி. விஜயபாஸ்கர் இன்று தாவேகாவில் ஐக்கியம். புதிய பயணத்தை உத்வேகத்துடன் தொடரப்போவதாக இருவரும் தனித்தனியாக அறிக்கை. இபிஎஸ் நியமித்த பொறுப்புகளில் இருந்து எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, கே.சி. வீரமணி, பாலகிருஷ்ண ரெட்டி விலங்கல். அதிமுக உறுப்பினர்களாக தொடருவோம் என்றும் கட்சி தலைமைக்கு 5 பேரும் கூட்டாக கடிதம்.
துரோகிகள் வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக சென்னையில் நடந்த மகளிரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அரை நூற்றாண்டு கண்ட அதிமுகவை அழித்து விடலாம் என்கிற எண்ணம் பலிக்காது எனவும் உறுதி. திருச்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எஸ் வளர்மதி அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடுவிப்பு. இன்று தாவேகாவில் இணைய உள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. ஐந்து மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் நாளை மற்றும் நாளை மறுதினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்பார்கள் என தகவல். அணு கனிம சுரங்க விவகாரத்தில் எதற்கு இரட்டை வேடம் போடுகிறார் முதலமைச்சர் விஜய்? தாவேக ஆட்சிக்கு வரும் முன் நாசகார திட்டமாக இருந்தது, தற்போது நன்மை தரும் நலத்திட்டமாகிவிட்டதா எனவும் எடப்பாடி பழனிசாமி சரமாரி கேள்வி. தாவேக ஆட்சியை கவிழ்க்க தங்கள் கட்சி எம்எல்ஏவுக்கு தலா 50 கோடி வரை தருவதாக திமுகவினர் பேரம். மின்சார மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பகிரங்க குற்றச்சாட்டு. மற்ற ஒரு சில செந்தில் பாலாஜி போன்ற நபர்களை முடக்கிவிட்டு முழு நேரமாக மற்ற கட்சி எம்எல்ஏக்களை கோடி கொடுத்து 50 கோடி வரை பேரம் பேசப்பட்டு வருகிறது. இதனால தான் அவர் சொல்றாரு, திரு ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றாரு 30 நாள் சொல்றாரு. ஸோ இவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு 30 கோடி தரோம், 40 கோடி தரோம், 50 கோடி தரோம் பேசுறாங்க. ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக 3 பேர் கைது. ஐபிடிஎஸ் அமைப்பைச் சேர்ந்த திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. அடிப்படையில் இன்னும் பல பேரை இவர்கள் தொடர்பு கொண்டு பேசிட்டு வராங்கன்னு எங்களுக்கு தகவல் இருக்கு. பலர் புகார் அளிச்சும் உள்ளனர். கண்டிப்பாக யாரெல்லாம் இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலைகளை செய்வார்களோ சட்டப்பூர்வமாக கடுமையான நடவடிக்கை, புகாரின் அடிப்படையில் பல பேர் புகார் கொடுத்துருக்காங்க, சட்டப்பூர்வமான கடுமையான நடவடிக்கை எடுக்க. தாவேக ஆட்சி கவிழ்ப்பு புகாரின் கைது செய்யப்பட்ட 3 பேருக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன் ஆகியோரை சென்னை புழல் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 23 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக சீனிவாசன் என்பவர் தொடர்ந்த வழக்கு. திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கரிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக தான் பணம் வாங்கவில்லை, தனக்கும் இளஞ்செழியனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சென்னையில் மத்திய குற்றப்பிரிவு போலீசில் விசாரணைக்கு ஆஜரான பின் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. இளஞ்செழியன் என்பவர் மீது மோசடி புகார் கொடுத்த அடிப்படையில் அந்த புகாரில் குற்றவாளியாக இருக்கின்ற இளஞ்செழியன் என்னை தொடர்புபடுத்தி கூறிய காரணத்தினால் இன்றைக்கு விசாரணைக்கு வர சொன்னார்கள். விசாரணைக்கு காலை 10 மணிக்கு ஆஜரானேன். என்னிடத்து வழக்கு குறித்து கேள்வி கேட்டார்கள். அந்த இளஞ்செழியன் என்பவருக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. அவர் எனக்கு உதவியாளராக பணிபுரியவில்லை. அவர் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் என் பெயரை தவறாக பயன்படுத்தி இதுபோன்று தவறுகளில் ஈடுபட்டிருப்பதோடு மாத்திரமல்ல, மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வலியுறுத்தி நடைபயணத்தை தொடங்கினார் பாமக தலைவர் அன்புமணி. கேனைகளில் தொடங்கிய நடைபயணத்தை வரும் 4ஆம் தேதி பூம்புகாரில் நிறைவு செய்ய திட்டம். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட முயலும் கர்நாடக அரசின் ராகுல் காந்தி தடுத்து நிறுத்த வேண்டும். தருமபுரியில் நடைபெற்ற மேகதாது அணை எதிர்ப்பு நடைபயண பொதுக்கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். இங்கே மேகதாது அணை கட்டுவதா என்றால் 12,500 ஏக்கர் காட்டை அழித்துதான் மேகதாது அணையை கட்ட முடியும் கர்நாடகா அரசு. உங்களுடைய முதலமைச்சர், உங்க கட்சி முதலமைச்சர் ஜி.கே. சிவகுமார் கிட்ட சொல்லுங்க,
எனக்கு இந்த திட்டம் உடந்த இல்லை, காட்டழிச்சு எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு என்று அப்போதுதான் ராகுல் காந்தியுடைய உண்மையான உணர்வை நாம் தெரிந்து கொள்ள முடியும். தமிழகத்திலேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் மல்டிநேஷனல் கம்பெனிகளை கொண்டு வருவதற்கான திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. சிவகாசியில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேட்டி. ஒரு எம்என்சி லெவலில் ஹை பெய்ட் ஜாப் அப்படின்றது தான் இப்போ இருக்க மக்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்படுறது. ஸோ அவங்களுக்கு இங்கே ஜாப் கொண்டு வர மாதிரியான தொழிற்சாலைகள், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வரதுக்கான பிளானும், இப்போ இருக்க அந்த இளைஞர்களுக்கு தகுந்த ஒரு ஸ்கில் கொடுக்கறதுக்கு லோக்கலில் இருக்க காலேஜஸ்க்கும் ஐடிஐயும் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம். அதுக்கான இதை வந்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. தேர்வுக்கு வரும் 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும், தேர்வு முடிவுகள் செப்டம்பர் 30ஆம் தேதி வெளியாகும் எனவும் தகவல். தமிழகத்தில் உரிமம் முடிந்ததால் டாஸ்மாக் பார்களை மூட டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவு. டாஸ்மாக் பார்களுக்கான உரிமம் நேற்று முன்தினத்துடன் முடிவடைந்த நிலையில் மறு உத்தரவு வரும் வரை மூட ஆணை. பத்தாம் வகுப்பு துணைத் தேர்வுக்கு இன்று முதல் ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்யலாம். தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. தஞ்சை அருகே கோயில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கியது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. பெண் கலைஞர்கள் சுடிதார் மற்றும் ஆண் கலைஞர்கள் வேட்டியுடன் கூடிய மேலாடை அணிந்து கண்ணியத்துடன் நடத்த அறிவுறுத்தல். அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி சென்னை அடுத்த தாம்பரத்தில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான போராட்டத்தின் போது திமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. அழகு நிலைய உரிமையாளரிடம் 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய திருமுல்லைவாயல் பெண் உதவி ஆய்வாளர்கள் 2 கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது இருவரையும் கையும் களுமாக கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார். வடமேற்கு வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, நீலகிரி, தேனி ஆகிய 3 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாட்டில் ஜூன் மாத மொத்த ஜிஎஸ்டி வசூல் 1.95 லட்சம் கோடி. கடந்த ஆண்டு இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 14% அதிகரிப்பு. 3 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி வந்தடைந்தார் ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி. பிரதமர் மோடியுடன் நடைபெறும் 16வது இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. மேற்கு வங்கத்தில் உள்ள மக்களின் பிறப்பு சான்றிதழ்களில் சுமார் 1.6 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களின் சான்றிதழ்கள் போலியானவை என சந்தேகம். மேற்கு வங்கத்தில் நடத்தப்பட்ட பெரிய அளவிலான பிறப்பு சான்றிதழ் சரிபார்ப்பில் 4 1 பங்கு போலி என சந்தேகப்படுவதால் போலீசார் தீவிர விசாரணை.
வாட்ஸ்அப் செயலியின் புதிய யூசர் நேம் அம்சத்திற்கு எதிராக மெட்டா நிறுவனத்திற்கு மத்திய அரசு நோட்டீஸ். தனி உரிமை மற்றும் பாதுகாப்பு தாக்கங்கள் குறித்த கலந்து ஆலோசனைகள் முடிவடையும் வரை இந்தியாவில் அறிமுகப்படுத்த வேண்டாம் எனவும் உத்தரவு. வாட்ஸ்அப்பில் யூசர் நேம் வசதி இன்னும் பயன்பாட்டுக்கு வரவில்லை. வாட்ஸ்அப்பை பயன்படுத்த இன்னும் தொலைபேசி எண் கட்டாயம். நடப்பாண்டின் பிற்பகுதியில் புதிய அம்சம் படிப்படியாக அறிமுகம் செய்யப்படும் என வாட்ஸ்அப் தரப்பில் விளக்கம். இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் ஓராண்டு நீட்டிப்பு. வரும் 14ஆம் தேதியுடன் அவரது பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் மத்திய அரசு அறிவிப்பு. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் மெத்தை கடையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதம். மகாராஷ்டிரா மாநிலம் பிவாண்டியில் கொட்டி தீர்த்த கனமழையால் பேருந்து நிலையத்தை சூழ்ந்த வெள்ளம். அந்தேரியில் சுரங்கப்பாதை முழுவதையும் மழைநீர் மூழ்கடித்த நிலையில் போக்குவரத்து துண்டிப்பு. ரஷ்யாவிடம் வர்த்தகம் செய்ததாக 4 இந்திய நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரம். மத்திய அரசின் முயற்சியால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு சௌரியா ஏரோநாட்டிக்கல்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் மீதான தடையை நீக்கியது அமெரிக்கா. இத்தாலியில் மவுண்ட் எட்னா எரிமலை வெடித்து சிதறியதால் வெளியேறிய நெருப்பு குழம்பு. 6 போல் பெருக்கெடுத்த லாவா குழம்பால் கடும் புகை மூட்டம். ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து தொடரில் இங்கிலாந்து அணி ரவுண்ட் ஆஃப் 16க்கு முன்னேற்றம். 2-1 என்ற கோல் கணக்கில் தோல்வியை தழுவி தொடரிலிருந்து வெளியேறியது காங்கோ அணி. ஃபிஃபா உலக கோப்பை பவர் தரவரிசையில் முதலிடத்தில் எம்பாப்பேவும் மெஸ்ஸி 2வது இடமும் பிடித்து அசத்தல். பட்டியலில் போர்ச்சுகல் கேப்டன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 74வது இடம் வகிப்பு. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் 3வது சுற்றுக்கு முன்னேறினார் ஜப்பானின் நவோமி ஒசாகா. ரஷ்யாவின் அனஸ்தசியா கசானோவா 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். ஐசிசி T20 பேட்ஸ்மேன் தரவரிசையில் முதலிடம் பிடித்தார் இஷான் கிஷன். தொடர்ந்து முதலிடத்தில் இருந்த அபிஷேக் சர்மா 1 இடம் சரிந்து 2வது இடம் பிடித்தார். அன்னக்கிளி, 16 வயதினிலே உள்ளிட்ட 134 படங்களின் பாடல்களுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா உரிமை கோர முடியாது. சரிகம நிறுவன தொடர்ந்த வழக்கில் இளையராஜாவுக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு. மும்பையில் சில்லென்ற காற்றுடன் பெய்த மழையை வீட்டின் பால்கனியில் நின்றபடி ரசித்த நடிகை தமன்னா. எளிமையான உடையில் நனைந்த கூந்தலுடன் மழையை ரசிக்கும் வீடியோ இணையத்தில் வைரல்.